நல்லா இருக்கும் பல்பு. ஆப்பநாட்டு மண்ணிலிருந்து நாளை நடைபெற இருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளான நேதாஜியை நேசிக்கும் மக்களும் தேவரை நேசிக்கக்கூடிய மக்களும் தேவர் இனத்தை நேசிக்கக்கூடிய தேவருடைய திருத்தொண்டர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அது சமயம் நம்மளுடைய நோக்கம் இந்த தேசத்துக்காக உழைத்திட்ட நேதாஜியையும் இந்த தேசத்துக்காக உழைத்திட்ட தேவர் திருமகனாரையும் பழித்து பேசிய கயவனை கண்டிக்கின்ற வகையில் பழித்து பேசிய கயவனை சிறைப்படுத்த கோரியும் நாளை ஆப்பநாடு மறவர் சங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அமைதி வழியில் அறவழியில் போராட்டம் நடைபெறுகிறது. எந்த விதமான வெற்று கோஷங்களும் எழுப்பாமல் பழித்து பேசிய கயவனை சிறைப்படுத்த தமிழக அரசை வேண்டுகிறோம். தமிழக அரசை கண்டிக்கின்ற வகையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைதியான முறையில் தேவருடைய திருத்தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுகின்றோம். ஆப்பநாட்டு மண்ணை நோக்கி வரக்கூடிய தேவருடைய திருத்தொண்டர்கள், அதாவது நமது விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், மதுரை மாவட்டமாக இருக்கட்டும், இப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தேவருடைய திருத்தொண்டர்கள் காவல்துறை ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று மறுக்கின்ற வேளையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு நாங்கள் செல்வோம். அங்கு அமைதியான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யத்தான் செல்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் ஆப்பநாட்டு மண்ணிற்கு நிச்சயம் வர வேண்டும் என்பதை இந்த வாயிலாக தெரியப்படுத்துகிறேன். வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய தேவருடைய திருத்தொண்டர்கள் வரும் வழிகளில் எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் ஆப்பநாட்டு மண்ணுக்கு வரணும். அது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா நேதாஜியும் பசும்பொன் தேவரும் காட்டிய வழி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. இந்த தேசத்துக்காக வாழ்ந்த மக்கள். அதனால் நாம் அவர்களை பழிச்சதுனால தான், அவர்களை அவதூறு பரப்புனதுனால தான் இன்றைக்கி கண்டிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் அறவழியில் நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம மற்ற சமூக மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதனால் அமைதியான முறையில் நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். ஆப்பநாட்டு பகுதிக்கு வரக்கூடிய தேவருடைய திருத்தொண்டர்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளையும் ஆப்பநாடு மறவர் சங்கம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய நபர்கள் ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி